Hi everyone. So today viral topic வந்துட்டு ராம் மந்திர். எங்க திரும்பினாலும் ராம் மந்திர் தான் இல்லையா? ஸோ நீங்க டிவி சேனல்ஸ் ஆகட்டும், யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும், நியூஸ் பேப்பர்ஸ் ஆகட்டும், எந்த பக்கம் திரும்பினாலும் ராம் மந்திர் தான். ஸோ வை இஸ் இட் ஸோ? எதுக்கு எ எல்லாரும் ஏன் ராம் மந்திர் பத்தி பேசுறாங்க? ஸோ என்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி என்ன? அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். யூ see that யுஜிசி நெட்ல அப்கமிங் எக்ஸாம்ஸ் என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் வேணாலும் இருக்கட்டும், கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல கண்டிப்பா ராம் மந்திர் பத்தின கொஸ்டின் வி கேன் எக்ஸ்பெக்ட். அவ்வளோ இம்பார்ட்டன்டான டாபிக் இது. அதனால டுடே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இத பத்தி ரொம்ப டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் அபவுட் த ஃபேக்ட்ஸ், நாட் அபவுட் த கான்ட்ரோவர்சிஸ், ஒன்லி அபவுட் த ஃபேக்ட்ஸ். இன்றைய நாளுக்கு ஜனவரி 22, 2024 இனாகிரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா கம்ப்ளீட் ஆயிருச்சா? கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா, இன்னும் முடியல. ஸோ 2026 தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இட் வில் பி கம்ப்ளீட்டட் இன் 2026. ஆனா ஸோ த இனாகிரேஷன் ஹாஸ் பீன் டன் டுடே இட்செல்ஃப். அதாவது பிராண பிரதிஷ்டை சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கருவூலத்துல வந்து கடவுளோட விக்கிரகத்தை வந்து வைக்கிறது. ஸோ அது வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ராம் லல்லா ஐடல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதாவது குழந்தை ராமர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவரோட அயோத்தியாவை வந்து ராம் ஜென்ம பூமி அப்படிம்போம். ஸோ இந்த குழந்தை ராமரோட ஐடலை வந்து இன்ஸ்டால் பண்றதா இந்த இனாகிரேஷன். பிஎம் மோடி அவர்கள் வந்துட்டு இந்த இனாகிரேஷனை வந்து நடத்திருக்காங்க. ஸோ லெட் அஸ் see the important facts about ராம் மந்திர். why it is so trending? எதுக்காக இவ்வளவு ட்ரெண்டிங்கா இருக்கு? அதனால அதோட ஃபேக்ட்ஸ் எஸ்பெஷலி இன் அ எக்ஸாம் வியூ. சரிங்களா? ஸோ டிஸ்பியூட் ஓவர் அ செஞ்சுரி எண்ட்ஸ். பாப்ரி மஸ்ஜித் வர்சஸ் ராம் மந்திர். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பாப்ரி மஸ்ஜித் அது எங்க இருந்துச்சுன்னா அதுவும் அயோத்தியால தான் இருந்துச்சு. வர்சஸ் ராம் மந்திர் அது இப்ப எங்க கட்டியிருக்காங்க? த சேம் அயோத்தியா. ஆக்சுவலி ஒரே பிளேஸ்ல தான் இது கட்டப்பட்டது. ஸோ அயோத்தியான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஏன்ஷியன்ட் சிட்டி. சரிங்களா? ஸோ ரொம்ப பழமையான சிட்டி. ஹிந்து டெக்ஸ்ட்லாம் அது அயோத்தியான்னு தான் மென்ஷன் பண்றாங்க. சரயு நதிக்கரையில ஒரு புனித ரிவர் வந்து இருந்திருக்கு. அது பேரு சரயு. ஹோலி ரிவர்ன்னு சொல்றாங்க. அதோட நதிக்கரையில இருந்த ஒரு வெல் டெவலப்டு சிட்டி, ஏன்ஷியன்ட் சிட்டி தான் அயோத்தியா. ஸோ ஹிந்து டெக்ஸ்ட்ல அயோத்தியா, ஆனா புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் டெக்ஸ்ட் வந்து சாக்கேட்டான்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அயோத்தியாவோட லொகேஷன். மேப்ல வந்து ரொம்ப கிளியரா கொடுத்துருக்கு. நவ் லார்ட் ஸ்ரீராம் அண்ட் அயோத்தியா. சரி, ராமர் டெம்பிள் ஏன் அயோத்தியால கட்டணும்? ராமருக்கும் அயோத்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஸோ இப்ப ராமாயணம் எடுத்துக்கிட்டோம்னா, ராமாயணல அயோத்தியாவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இடம் இருக்கு. சரிங்களா? ஸோ ராமர் வந்து சூரிய வம்சத்தை சேர்ந்தவரு. டிசெண்டன்ட் ஆஃப் லார்ட் சூர்யா. அதே மாதிரி இக்ஷவக்கு டைனாசிட்டி அப்படின்ற ஒரு டைனாசிட்டில இருந்து மன்னரா வந்தவர். ஸோ இந்த டைனாசிட்டி எந்த கிங்டம் வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னா, கோசலா கிங்டம். கோசல பேரரச வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க தான் இந்த இக்ஷவக்கு டைனாசிட்டி. அதுல வந்தவர் தான் ராமர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுல அயோத்தியா வந்து இந்த கிங்டத்தோட கேபிட்டல். சரிங்களா? கேபிட்டல் சிட்டியா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இது ராமர் பிறந்த இடம் சொல்றனால அயோத்தியாவ ராம் ஜென்ம பூமின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ ராமரோட அப்பா, அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா, தசரதர் அண்ட் கோசலை. ஸோ ராமர் சீதாவ மேரேஜ் பண்ணிருவாரு. அதுக்கப்புறம் 14 வருஷம் வந்து வனவாசம் இதெல்லாம் போவாரு. ஸோ இதுல ஃபைனலா என்ன ஆகும்னா, ராமர் வந்து ராவணர டிஃபீட் பண்ணிருவாரு. டிஃபீட் பண்றத தான் நம்ம தசரான்னு ஃபெஸ்டிவலா கொண்டாடுறோம். ஸோ அதுக்கப்புறம் ராமர் அங்க இருந்து கிளம்பி அயோத்தியா ரிட்டர்ன் ஆவாரு. அதுதான் தீபாவளின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே அயோத்தியாவோட ரிலேட் ஆனதுன்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாப்ரி மஸ்ஜித். சரி, ஓகே. பாப்ரி மஸ்ஜித் அங்கதான் இருந்துச்சுன்னா, அதோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத மாஸ்க் ஆஃப் பாபர்ன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பாபர் வந்துட்டு இந்தியா மீது படையெடுத்து வந்து முகல் எம்பையர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு. முகலாய பேரரசுன்னு சொல்றோம். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருவாங்க. அந்த எஸ்டாப்ளிஷ் பண்றப்ப அந்த சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணணும். அதாவது எம்பையர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். தன்னோட ஆட்சி பகுதிகளை வந்து விரிவுபடுத்தணும் இல்லையா? சோ அதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, சுத்தி இருக்கிற எல்லா ஏரியாஸும் டிஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவரோட கமாண்டர் மீர் பாக்கி அப்படிங்கிறவர் வந்து பாப்ரி மஸ்ஜித் அப்படின்னு ஒரு மாஸ்க வந்து கட்டுறாரு. எங்க கட்டுறாருன்னா அயோத்தியால. இப்ப ராமர் கோயில் இருக்குன்னு சொல்லப்படுற இடத்துல பாப்ரி மஸ்ஜித் கட்டப்பட்டது. சரிங்களா? எந்த வருடம் கேட்டீங்க அப்படின்னா 1528ல இருந்து 1529க்குள்ள கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. சோ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்டப்பட்ட இடத்தோட பேரு ராம் கோட் அப்படிங்கிறாங்க. ராமாஸ் ஃபோர்ட். சோ காலத்துல இருந்தே அந்த இடத்தோட பேரு ராமாஸ் ஃபோர்ட்ன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சோ ஒரு கான்ஃப்ளிக்ட் ரைஸ் ஆகுறதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜெசுட் மிஷனரி ஜோசப் டிஃபான் கிளர் அப்படின்றவர் வந்துட்டு அவரோட புக்ல ராமாஸ் ஃபோர்ட்ன்னு இருந்த இடத்துல இருக்கிற இந்த மஸ்ஜித் ஆனது டெம்பிளோட ரிமைன்ஸ் வச்சு கட்டப்பட்டிருக்கு.
இது வந்து ஒரு டெம்பிள அழிச்சு கட்டப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் எழுதுறாரு. அதே மாரி நெறைய பிரிட்டிஷர்ஸும் வந்து பார்த்துட்டு, இதுல டெம்பிள் ரிமைன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இதுல இருந்து ஹிந்துஸோட நம்பிக்கையும் என்னவா இருக்கு அப்டின்னா, ராம் ஜென்ம பூமி, பர்த் பிளேஸ் ஆஃப் லார்ட் ராமன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ லார்ட் ராம் பிறந்த இடம்னு சொல்லப்பட்டது அயோத்தியா. ஸோ அதனால ஹிந்துஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட வயலன்ஸ வந்து ஏர்லி 1850ஸ்லயே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. தி ஃபர்ஸ்ட் வயலன்ஸ் ப்ரோக் அவுட் இன் 1853 1853ல இந்த வயலன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடந்துச்சு அப்டின்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனே, அதாவது 1949ல ராமர் மற்றும் சீதாவோட ஐடல்ஸ் உருவச்சிலைகள வந்து இந்த மஸ்ஜித்ல போய் பிளேஸ் பண்றாங்க. பிளேஸ் பண்ணது மட்டும் இல்லாம, நெறைய ஹிந்துஸ் வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வழிபடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, கம்யூனல் ரைட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஹிந்துஸ்க்கும், முஸ்லிம்ஸ்க்கும் வந்து சண்டை நடக்குது. ஒரு மஸ்ஜித், அதுக்கப்புறம் ஹிந்து ஐடல்ஸ் மஸ்ஜித்குள்ள இருக்கு. 2 பேரும் ஒரு இடத்துல போய் வழிபட்டுட்டு இருக்கும்போது, கண்டிப்பா வந்து ரயட்ஸ் நடக்கும் இல்லையா? ஸோ அதனால சண்டைகள் வந்து நடக்குது. அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்தோட கண்ட்ரோல மொத்தமா எடுத்துக்கிறாங்க. பாபர் மஸ்ஜித் மூடப்படுது. சரிங்களா? ஸோ இப்படிதான் அந்த கான்ஃப்ளிக்ட் அப்போதைக்கு சால்வ் பண்ணப்பட்டது. ஸோ கன்டினியூயஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் நடந்தனால, இப்ப ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 தடவ எக்ஸ்கவேஷன் பண்ணி, ஏதாவது ஆர்க்கியாலஜிக்கல் எவிடன்ஸஸ் கிடைக்குதான்னு பார்க்குறாங்க. அதனால 1973 மற்றும் 2003 இந்த 2 டயத்துலயும் ஒரு எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து நடக்குது. சரிங்களா? ஸோ ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா டைரக்ட்டா அவங்க வந்து இங்க எக்ஸ்கவேஷன் நடத்துறாங்க. ஸோ அதுல என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த மஸ்ஜித்ல இருக்கிற பில்லர்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு டெம்பிளோட ரிமைன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி ஆல்சோ சஜெஸ்டட் தட் தேர் மஸ்ட் பி எ டெம்பிள் அண்டர் த மஸ்ஜித். அதாவது இந்த மஸ்ஜித் கேம்பஸே அந்த காம்ப்ளெக்ஸே வந்து ஏதோ ஒரு டெம்பிளோட காம்ப்ளெக்ஸ் மேல தான் கட்டியிருக்காங்க. கீழ வந்து ரிமைன்ஸ் நெறைய இருக்குது, அவைலபிளா இருக்குது அப்படின்ற மாரி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் ஆகுது. ஸோ இந்த ரிப்போர்ட் சப்மிட் ஆனதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ராம் மந்திர் மூவ்மெண்ட், அதாவது ராம ஜென்ம பூமி மூவ்மெண்ட்ன்னு சொல்லலாம். அது வந்து ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லா வந்துட்டு ஹிந்துஸ்க்கு நடுவுல வந்து பரவுது. ராம் மந்திர் இருந்த இடத்துல தான் மஸ்ஜித் கட்டியிருக்காங்க. அதனால ராம் மந்திர் மறுபடியும் கட்டப்படணும்ன்ற ஒரு கோரிக்கை வந்து வலுப்பெறுது. ஸோ இத வழிநடத்தி அதாவது லீட் பண்ணவங்க யாருன்னு சொன்னீங்க பண்ணது யாருன்னா, விஸ்வ இந்து பரிஷத் விஹெச்பின்னு சொல்லுவாங்க. ஆஸ் வெல் அஸ் சங் பரிவார். சரிங்களா? ஹிந்துத்வா ஆர்கனைசேஷன். இந்த சங் பரிவார் வந்து ஹிந்துத்வா ஆர்கனைசேஷன். இதுல ஷிலையன் அதாவது ஃபவுண்டேஷன் ராம் மந்திருக்கான ஒரு ஃபவுண்டேஷனுக்கு கவர்மெண்டோட பெர்மிஷனோடயே 1989ல பாபரி மஸ்ஜித் பக்கத்திலேயே வந்து இந்த ஃபவுண்டேஷன் நடக்குது. சரிங்களா? ஸோ அதாவது ராஜீவ் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்காரு அப்போ. அப்ப கவர்மெண்ட்டே பெர்மிஷன் வாங்கி ராம் மந்திருக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அதாவது ஷிலன்யன வந்து இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, உலகத்துல இருக்கிற எல்லா ஹிந்துஸ்டையும் வந்துட்டு ஒரு கோரிக்கையை சொல்றாங்க. ராம் மந்திருக்கு செங்கல்கள் அனுப்புங்க, டொனேஷன் அனுப்புங்கன்னு சொல்லி அவங்க இந்த மூவ்மெண்ட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. இந்தியா முழுக்க இந்த மூவ்மெண்ட் பரவுது. கோரிக்கையும் வலுப்பெறுது. ஸோ மூவ்மெண்ட் அண்ட் டிமாண்ட் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ராம் மந்திர் இன் அயோத்தியா கெய்ன்ட் நேஷனல் ப்ராமினன்ஸ். ஸோ நேஷனல் லெவல் இது வந்து இந்த கோரிக்கை வலுப்பெறனால 1992ல டிசம்பர் 6 மார்க் த டேட், ரொம்ப முக்கியமான டேட் இந்த இன்சிடென்ட்ல. ஸோ டிசம்பர் 6 1992ல விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பிஜேபி, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா பிஜேபி, பாரத ஜனதா பார்ட்டி அதேதான். ஸோ அவங்க ஒரு ரேலிய லான்ச் பண்றாங்க. ஆக்சுவலா அது வந்து நான் வயலன்ட் ரேலியா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஆனா லேட்டர் என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அது வயலன்ஸ் ஆயிருச்சு. இதுல இருக்கிற பார்ட்டிசிபென்ட் பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கல்சேவாக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஃபாலோவர்ஸ் ஆஃப் ராம் மந்திர் கோயில் கட்டணும்னு சொன்ன ஃபாலோவர்ஸ்க்கு வந்து கல்சேவாக்னு ஒரு பேர் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, டைரக்ட்டா பாபரி மஸ்ஜித் போய் அத டெமாலிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த 1992 இந்த அட்டாக் ஆன் பாபரி மஸ்ஜித் இது எப்படி டர்ன் ஆயிருச்சு அப்படின்னா, கம்யூனல் ரைட்ஸா வந்து டர்ன் ஆயிருச்சு. ஸோ இந்த ரயட்ஸ் இந்தியால மட்டும் நடக்கல. இந்த மஸ்ஜித் அட்டாக் ஆனதுலருந்து இந்தியா ஃபுல்லாவும், பாகிஸ்தான்லயும், பங்களாதேஷ்லயும் கூட ஹிந்துஸ்க்கும், முஸ்லிம்ஸ்க்கும் நடுவுல பெரிய கான்ஃப்ளிக்ட்டே உருவானதுன்னு சொல்றாங்க. இதுக்கும் மேல ஒரு எக்ஸ்டென்ட்ல 2005ல வந்துட்டு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கே வந்து ராம் ஜென்ம பூமின்னு சொல்லப்படுற, அதாவது இப்ப இருக்கிற அயோத்தியால இருக்கிற இடத்துல ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லீகல் பேட்டில்ஸ். ஸோ எண்ட் டு த கான்ஃப்ளிக்ட். சரி இந்த கான்ஃப்ளிக்ட்லாம் எப்படிதான் சால்வ் ஆச்சு? இவ்ளோ பெரிய கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கு. கம்யூனல் ரைட் நடந்திருக்கு. எப்படி இத சால்வ் பண்ணாங்க அப்படின்னா, 1993 கான்ஃப்ளிக்ட் நடந்த அடுத்த வருடம், பாபரி மஸ்ஜித டோட்டலா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. டெமாலிஷ் பண்ணிட்டாங்க.
அடுத்த வருஷமே என்ன ஆகுதுன்னா, கவர்ன்மெண்ட் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி மொத்த அயோத்தியாவையும் அவங்க கண்ட்ரோல்க்குள்ள கொண்டு வராங்க. இந்த டிஸ்பியூட் மறுபடியும் கோர்ட்டுக்கு போகுது. ஸோ நெறைய ஹிந்துஸ் வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போய் வழக்கு போடுறாங்க. அப்ப 2010 சரிங்களா? ஸோ 2010ல ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மென்ட் வருது. அலகாபாத் ஹை கோர்ட்ல வந்து இந்த கேஸ் நடக்குது. ஸோ அந்த ஜட்ஜ்மென்ட் என்ன சொல்லுது அப்டின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் பிட்வீன் முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ். முஸ்லிம்ஸ்க்கும், ஹிந்துஸ்க்கும் நடுவுல லேண்ட பிரிச்சு குடுத்துறலாம் அப்டின்னு சொல்றாங்க. ஆனா 2 சைடும் வந்து ஒத்துக்கல. ஹிந்துஸும் ஒத்துக்கல, முஸ்லிம்ஸும் ஒத்துக்கல. ஸோ அதனால என்ன ஆகுது அப்டின்னா, இந்த கோர்ட் மறுபடியும் அப்பீலுக்காக சுப்ரீம் கோர்ட் போது. இந்த சுப்ரீம் கோர்ட் போன இடத்துல 2019 அதாவது எஸ்பெஷலி ஆகஸ்ட் 5 2019ல வந்து சுப்ரீம் கோர்ட் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ட வந்து குடுக்குறாங்க. என்ன ஆர்டர் பண்ணாங்க அப்டின்னா, ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ராம் மந்திர் இன் அ டிஸ்பியூட்டட் சைட். அதாவது பிரச்சனைக்குரிய இடம். அந்த டிஸ்பியூட்டட் சைட் இருக்கு இல்லையா? பாபரி மஸ்ஜித் இருந்த இடம். டெமாலிஷ் பண்ணாங்க இல்லையா? அந்த இடத்துல ராமர் மந்திர் கட்டுங்க. ஆனா அதுக்கு பதிலா அ அங்க இருந்து 22 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தனிப்பூர் வில்லேஜ் ரைட்? தனிப்பூர் வில்லேஜ் அப்படின்ற வில்லேஜ்ல ஒரு 5 ஏக்கர் லேண்ட வந்து புதுசா ஒரு மஸ்ஜித் கட்டவும் வந்து அலாட் பண்றாங்க. சோ உங்களுக்கு இங்க ராம் மந்திர்னா, ராம் மந்திர் கட்டுங்க. சோ 22 கிலோமீட்டர் தள்ளி முஸ்லிம்ஸ்க்கு வந்து மஸ்ஜித் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம ராம் மந்திர் கட்டுறதுக்காக ஒரு ட்ரஸ்ட்ட ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியும் ஆர்டர் போடுறாங்க. சோ இந்த ராம் மந்திர கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்காக ஒரு ட்ரஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அந்த ட்ரஸ்ட் பேர் வந்து ஸ்ரீ ராம் ஜென்மபூமி தீர்த் க்ஷேத்ரா. சரிங்களா? இந்த ட்ரஸ்ட் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன ஃபுல்லா சூப்பர்வைஸ் பண்ணி இந்த மந்திர வந்து சக்சஸ்ஃபுல்லா கட்டி முடிக்கணும். அதான் அவங்களோட வந்து டியூட்டி. ஸோ இப்போ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆகஸ்ட் 5 2020ல ஸ்டார்ட் ஆகுது. பிரசன்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து அதையும் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. ஸோ இதோட ஒரிஜினல் டிசைன் இப்ப இருக்கிற ராம் மந்திரோட ஒரிஜினல் டிசைன் 1988லயே வந்து பிரசன்ட் பண்ணாங்க. ஆனா மறுபடியும் அத கொஞ்சம் மாடுலேட் பண்ணிட்டு 2020ல நியூ டிசைன் வந்து பிரசன்ட் பண்ணாங்க. ஸோ இப்ப இருக்கிற ராம் மந்திர் எப்படின்னா, நியூ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணாம நியூ டெக்னாலஜி அசிஸ்டன்ஸ் தான். மொத்தமா அத யூஸ் பண்ணாம, நம்மளோட இண்டிஜினஸ் ஆர்க்கிடெக்சர வச்சு கட்டப்பட்டது. சரிங்களா? அதாவது நமக்கு நம்மளோட பாரம்பரிய முறைப்படி கட்டப்பட்டது தான் இந்த ராம் மந்திர். ஸோ இந்த மாரி நியூ டிசைன வந்து 2020ல வந்து பிரசன்ட் பண்றாங்க. இதோட சீஃப் ஆர்க்கிடெக்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்டின்னா, சந்திரகன் சோமபுரா. சோமபுரா ஃபேமிலிங்கிறவங்க இந்தியா லெவல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டெம்பிள்ஸ் எல்லாம் ஆர்க்கிடெக்சர் பிளான் பண்ணவங்க. அந்த ஃபேமிலில இருந்து வந்த ஒருத்தர் சந்திரகன் சோமபுரா. அவரு வந்து இந்த ராம் மந்திருக்கு ஆர்க்கிடெக்ட்டா இருக்காரு. சீஃப் ஆர்க்கிடெக்ட்டா இருக்காரு. சரி ஓகே. இதோட வந்து ஜியோகிராபிக்கல் ஸ்ப்ரெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 76 மீட்டர் வைட், 120 மீட்டர் லாங் அண்ட் 49 மீட்டர் ஹைட். சரிங்களா? ஹைட் வில் பி 49 மீட்டர். 3 ஸ்டோரீஸா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ராம் டெம்பிள 3 ஸ்டோரீஸா பிளான் பண்ணியிருக்காங்க. இப்ப அட் பிரசன்ட் 1 ஸ்டோரி வாஸ் கம்ப்ளீட்டட். ஒரு ஃப்ளோர் வந்து முடிச்சுட்டாங்க. ஒரு தளத்த முடிச்சுட்டாங்க. இன்னும் 2 தளம் கட்ட வேண்டியது இருக்கு. இந்த இந்த கோவிலோட ஸ்டைல் ஆஃப் ஆர்க்கிடெக்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்க்கிடெக்சர். கூர்ஜர சாளுக்கிய ஸ்டைல். சரிங்களா? எஸ்பெஷலி கூர்ஜர சாளுக்கிய ஸ்டைல்ன்னு சொல்லப்படுற நகரா ஸ்டைல்ல வந்து கட்டுறாங்க. இதுல அயர்ன் யூஸ் பண்ணப்படல. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல அயர்ன் யூஸ் பண்ணாம கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த டெம்பிள்ல டோட்டலா அயர்ன் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலா ஸ்டோன் பிளாக்ஸ். அதாவது பிங்க் கிரானைட் ஸ்டோனுன்னு சொல்லிட்டு ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டோன் ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வந்து, இந்த ஸ்டோன் பிளாக்ஸ் மட்டும் காப்பர் பிளேட்ஸ் மூலமா தான் இந்த என்டயர் மந்திர வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ராம் மந்திர். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டோட்டல் பில்லர்ஸ் வந்து 392 பில்லர்ஸ் இருக்கு. 44 டோர்ஸ் இருக்கு. 3 ஸ்டோரீஸ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். வித் அண்ட் அ லென்த் தட் இஸ் லென்த் இஸ் 380 ஃபீட். விட்த் இஸ் 250 ஃபீட். சரிங்களா? இதுக்கும் மேல இதோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1800 crore. அடுத்தது ஓப்பனிங் ஆஃப் ராம் மந்திர். ஜான்வரி 22, 2024. இன்னைக்கு வந்து இந்த கோயில் வந்து ஓப்பன் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதனால தான் எங்க பார்த்தாலும் வைரலா ராம் மந்திர், ராம் மந்திர்ன்னு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ராம் லல்லா ஐடல் அண்ட் இனாகிரேஷன் தான் இன்னைக்கு. டோட்டல் கம்ப்ளீஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டன் ஆகல இன்னும். சரிங்களா? ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணல. இப்போ ராம் லல்லா ஐடல் அதாவது குழந்தை ராமர் இருக்காரு இல்லையா? அவரோட ஐடல வந்து இன்ஸ்டால் பண்ணி இனாகிரேட் தான் பண்றாங்க. இத லீட் பண்றவர் யாருன்னா சம்பத் ராய். இவர் யாருன்னா, தி ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த் க்ஷேத்ரா ட்ரஸ்ட். அதோட ஜெனரல் செக்ரட்டரி தான் இவரு. இவர் தான் இந்த செரிமனிய லீட் பண்ண போறாரு. ஆஸ் வெல் அஸ் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி.
ஸோ நெறையா வந்து லீடர்ஸ் அண்ட் செலிபிரிட்டீஸ் வில் பி அட்டெண்டிங் திஸ் ஈவென்ட் இல்லையா? ஸோ அதனால நெறைய ஸ்டேட்ஸ் வந்து இதுக்கு ஹாலிடே அறிவிச்சுட்டாங்க. அண்ட் ஃபைனலி சல்யூட் டூ த பீஸ். ஸோ ராம் மந்திர்னாலும் சரி, பாபு மஸ்ஜித்னாலும் சரி, இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் யாருக்கு போகும் அப்படின்னா இந்தியன்ஸ்க்கு போகும். பல நாடுகள்ல நடக்கிற மாரி பெரிய பிரச்சனைய அத உருவாக்காம, கோர்ட்டுக்கும், நம்மளோட லாக்கும் மதிப்பு குடுத்து, இப்போ வரைக்கும் நம்ம அமைதியா அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால, the salute is going to the peace and the credits to all the Indians. ஃபைனலி ப்ரொஃபசர் அகாடமிலேருந்து யுஜிசி நெட் 2024க்கு வந்து கோர்சஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு அட்மிஷன் ஓப்பனா இருக்கு. கீழ இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ வேணுன்றவங்க நம்பர்ஸும் குடுத்துருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கு. கால் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில் கேட்டுக்கோங்க. ஸோ மேக் யூட்டிலைஸ் யூட்டிலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டூ வெல் இன் யுவர் எக்ஸாம்ஸ். ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ.